எழுதப்பட்ட பாடல் தான். ஆனால் பொருள் வேறு. தன் காதலன் நினைவாக வாடிக்கொண்டிருக்கிற காதலி அவனுக்கு தூது அனுப்ப நினைக்கிறாள். யாரை அனுப்புறது? இந்த குழப்பத்தில் அவ பாடுகிற மாதிரி எழுதப்பட்ட பாடல் தான் இது. தாதி தூதோ தீது தத்தை தூது ஓதாது தூதி தூது ஒத்திக்க தூதாதுன்னு ஒரு சில வரிகளில் எழுதி இந்த குறும்பாடலை முடிச்சிருக்கிறாரு. அதாவது தாதி தூதோ தீது என்றால் தன்னுடைய பணிப்பெண்ணை தூது அனுப்புறது காதலன்ட்ட நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறார். தத்தை தூது ஓதாது, கிளி போய் தூத முழுமையா சரியா சொல்லாது. தூதி தூது ஒத்தித்த தூது அது நம்ம தோழி அனுப்பலான்னா அவ தாமதப்படுத்திடுவா சோம்பேறி. தாது ஒத்த துத்தி தத்தாதி, மலர்கள்ல இருக்கிற அந்த மகரந்தம் என் மேனியில் இந்த காதல் உணர்வினால் ஏற்படாம நான் பார்த்துக்கணும் இந்த வேலையில. துத்தி தத்தாதி துதி துத்தி தொத்தி இது தித்தித்தது ஓதிக்குது. இந்த நேரத்துல நான் இறைவனை வழிபடுறதும் சரிப்பட்டு வராது. ஒரே வழி, அவனை இனிக்கிற காதலனுடைய பேரை மந்திரம் மாதிரி மனசுக்குள்ள ஓதிக்கிட்டே இருக்கிறது தான். அதாவது யாரையும் அனுப்ப முடியாது, என்ன பண்றது, அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு முடிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு.